So thank you, sir. ஸ்ரீரேகா மேம் எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பற்றி மட்டும் தான் பேசியிருக்காங்க. ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன தமிழில் நான் என்ன பேசுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் தமிழ் எனக்கு அவ்வளோ வராதுங்க. நான் கேரளாவில் தான், கேரளாவில் இருந்து வரோம். இங்கே வந்து இங்கே ஒவ்வொருத்தரும் பேசினதெல்லாம் பார்த்து அதிலிருந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சொன்னால் கரெக்டு. பொதுவாக இங்கிலீஷில் பேச வேணாம், தமிழ்லே பேசலாம் முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு காரணமாக ரொம்ப நல்லா பேச நீங்கள் கொடுத்தீங்க. அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். அதை எடுத்து நான் இங்கே திருப்பி பேச போகிறேன். ஒரு மூவி, ஒரு சினிமானா அது ஒரு க்ரூவோட ஒரு முயற்சி. அந்த க்ரூவோட ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அந்த மூவி பண்ணும்போது அதில் எவ்வளவு அவங்க திறமைப்படுறாங்க, அவங்க எவ்வளவு அந்த சிரமம் அதை மூவிக்காக கொடுக்குறாங்க, அதை பற்றி அதே பேஸ் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு மூவி க்ரூவை நான் அங்கே பார்த்ததே கிடையாதுங்க. நான் ஒரு ஃபேமிலியாகத்தான் பார்த்தேன். ஒரு ஃபுல் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க. அதோட ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு பின்னணியில் அதை பேக் சைடில் எவ்வளவு முயற்சி கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலிக்காக என்ன உழைப்பு கொடுப்பாங்களோ அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆர்டிஸ்டாக அங்கே பார்த்தது கிடையாது. ஏன்னா என்னையும் அவங்க கூட்டத்திலே சேர்த்துட்டாங்க. நான் சொல்கிறது கரெக்டா? உங்களுக்கு புரியுது இல்லை? தேங்க்யூ. அப்புறம் நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீங்கள் அங்கே இருக்கிறோம். ஆனால் அப்போவும் நான் ஒரு ஃபேமிலியாக தான் சினிமா, ஒரு ஃபுல் ஃபேமிலியை நான் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்கை மக்களுக்காக, அந்த ஒர்க்கை வந்து தேங்க்யூ, அந்த ஒர்க்கை வந்து மக்களுக்காக நீங்கள் தான் அந்த ஒர்க்கை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறீங்க. நாங்கள் என்ன சிரமம் அதுக்காக கொடுத்துருக்கோம் அதெல்லாமே நீங்கள் வழியாக தான் வெளியில் வர போகிறீங்க. அதுவும் ரொம்ப எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களை பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் தன் குருக்களை, ஏன்னா குருவாகி இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இந்த விழாவை, இந்த ப்ரோக்ராமே இங்கே நடத்திட்டோம். அதுவே ஒரு குருவுக்கு கொடுக்குற ஆதரவே ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தாங்க. அப்போவே மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளவு ஆர்டிஸ்டுகள் இருக்காங்கல்ல, வாழ்க பூரா அவங்க கலைக்காக பொழிச்சுக்கிட்டு எத்தனை நாள் கழிஞ்சாலும் அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில வேலைகளை எத்த முடியாமல் போயிருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய மதிப்பெண்ணா அந்த கைத்தட்டு தான், அந்த பாராட்டு தான். அவங்களுக்கு எவ்வளோ அடி வாங்கும்போது நான் ஐயோன்னு நான் கற்றுக்கிட்டேன் அங்கே இருந்தேன். ஐயோ, அப்போது என் பக்கத்தில் இருந்த அவர் சொல்லிட்டாங்க, இல்லைம்மா வலிக்காது அவங்களுக்கு. அப்படிதான் நிஜமா சார், உங்களுக்கு வலிச்சிருக்கு சார். ஆனால் அந்த வலியை தாங்கிக்கிட்டு அவங்க இங்கே நின்று நம்ம எல்லாருக்காக அவங்க அப்படியே அவங்க ப்ரோக்ராமே அவங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஐயோ, அதுக்கு அப்புறம் என்ன இந்த கூட்டத்தில் சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட யாரும் அவ்வளோ பேசுனது கிடையாது. என்கிட்ட லொக்கேஷனில் யாரும் பேசாமல் இருந்தேன். நான் மலையாளியான தமிழ் வராது, அதனால தான் இல்லை, என் மூஞ்சி வந்து அப்படியே இருக்குமா, அது வந்து கேரக்டராக தான் இருந்தோம். உண்மையிலே நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. அதில் வந்து ஒரே முழிப்பாக இருக்கும், கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஒருவேளை என் பையன் வந்து பயந்துட்டாங்களோ போல இருக்கு, தெரியாது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இங்கே என்னை கூப்பிட்டு உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. அவ்வளவு பெரிய வெரி ஆனரபிள் பீப்புள் தே ஆர். அவங்க கூட எங்கள் வேதியில் என்னை உட்கார வச்சு என் பேரை சொல்லி என் நடிப்பு நல்லா இருக்கேன்னு சொல்லிங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் சக்திவேல் சாரோட படம், அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன்.
எனக்கு தெரியுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துலேயும் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதை விட பெரிய அளவில் இந்த படம் வந்திருக்கும்னு எல்லார்கிட்டே இருந்து நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. நான் இந்த வரைக்கும் படம் பார்த்ததே இல்லை. எல்லாரும் சொல்கிறீங்க, நான் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ, நான் படம் பார்த்ததே இல்லைங்க. இனிமே தான் பார்க்கணும். உங்கள் கூடவே இருந்து நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்காக உங்கள் வாழ்த்துக்கள் தேவை, உங்கள் சப்போர்ட் தேவை, உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் தேவை. அதே மாரி கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த ஃபுல் கோர் டீமில் ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கிறோம். அந்த மாதிரி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் தமிழை நீங்கள் அப்படியே பொறுத்து இருந்து